ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கர்நாடகாவில் 42 வயசான நபர் ஒருத்தர் தன்னுடைய 6 வயதான மகள் இறந்து சுமார் 3 மாதம் கழித்து போலீஸ்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் மகளுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, என்னுடைய மனைவி தான் நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு போலீஸில் ஒரு கேஸ் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்களும் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவியை அழைச்சி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் அந்த பெண் சொன்னதெல்லாம் கேட்டு போலீஸ்காரங்களே மிரண்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு தாய் மகளை எந்த விதத்தில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற இன்னொரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தையும் கேட்டு போலீஸே ஆடி போகிறாங்க. இத்தனைக்கும் இந்த கேஸில் நடந்தது என்ன, ஒரு பெண்ணுடைய தவறான உறவால் ஒட்டுமொத்த குடும்பமே எப்படி நாசமாச்சு அப்படின்ற பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனோன்னா பெங்களூர் தேவனஹள்ளி பகுதியில் பிரவீன் என்ற 42 வயசான ஒரு நபர் இருக்கார். இவருடைய மனைவி பேர் பிரியங்கா, வயசு 37. இவங்களுக்கு 17 வயசில் ஒரு மகளும் 6 வயசில் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த பிரவீன் ஒரு ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை ரன் பண்ணிகிட்ருக்காரு. காசுக்கு எந்த குறையும் கிடையாது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, சொத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயே சொந்தமாக நிறைய வீடும் இருக்குது. இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. பிரியங்கா பிரவீன் இவங்க 2 பேத்துக்குமே கடந்த 2007 கல்யாணம் ஆச்சு. ஆரம்பத்துலேருந்து அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடி தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தோன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சடனாக ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. இப்போ பார்த்தாலுமே பிரியங்கா எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரியங்கா பற்றி பார்த்தோன்னா அவங்க ஒரு லாயர். ஸோ தன் கணவன்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பிரவீனுக்கும் அது பிடிக்காமல் அவங்க 2 பேத்துக்குமே சண்டை அதிகமாக ஏற்பட்டு கடந்த 2025 அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கலை. இது மட்டும் இல்லாமல் பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, 16 வயசான பொண்ணை நீ வளர்த்துக்கோ, இந்த 6 வயசான சின்ன பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையும் தங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பேர் வெண்ணிலா. இப்போது பிரியங்கா வெண்ணிலா அவங்க 2 பேரும் பெங்களூரில் அதே தேவனஹள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டில் தங்குறாங்க. அந்த வீடும் பார்த்தோன்னா பிரவீனுக்கு சொந்தமானது. தன் மகள் கூட இருக்காளே, அங்கே போய் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவரும் அதை பற்றி எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போயாவது காசு தேவைப்படுச்சுன்னா தன் பொண்ணுக்கு ஏதாவது தேவைன்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கும் அவர் உறுதியளிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு தனித்தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 இயர் போகுது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது சடனாக கடந்த மார்ச் 25, 2026 அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி போல் பார்த்தோன்னா பிரவீனுக்கு பிரியங்காவே அவங்க ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாங்க. எப்போதுமே அவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் சடனாக கால் பண்ண உடனே இவருக்கும் ஒன்றும் புரியல. பிரவீனும் அந்த கால் எடுத்து பேசுகிறாரு. அப்போ இன்னொரு முனையில் இந்த பிரியங்கா ஓவராக அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்னாச்சு, எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா அழுதுகிட்டே இந்த மாதிரி வெண்ணிலா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பிரவீனால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு 6 வயசான ஒரு சின்ன பொண்ணு தன் மகள் எப்படி இறந்து போனா, ஏன் இறந்து போனா அப்படின்னு அவருக்கு இன்னும் பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. உடனே எங்கே இருக்க அப்படின்னு கேட்டு பிரியங்கா எங்கே சொல்கிறாங்களோ அந்த மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது 6 வயசான அந்த சின்ன பிள்ளை பிணவரையில் வச்சுருக்காங்க. டாக்டர் கிட்ட பிணவரையில் தன் மகளுடைய பாடி அவர் போயிட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க மகளை அவர் எப்படி அனுப்பி வச்சாரோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அந்த சின்ன குழந்தையோட முகத்தை பார்த்து அவரும் கதறி அழுகிறாரு. இப்போது அவருக்குள்ளே இருக்க ஒரே கேள்வி, தன் மகளுக்கு என்னாச்சு, அவள் எப்படி இறந்து போனான். பார்த்தா அந்த சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்குது, ஒரு காயம் கிடையாது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தன் மகளுக்கு என்னாச்சு, எப்படி இறந்து போனான், என்ன காரணம் அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, தெரியல சார், இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு தான் எல்லாம் தெரிய வரும்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வெளியே போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட பிரியங்கா கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 24 நேற்று என்னுடைய பர்த்டே, அதனால் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு மோகன் ஒருத்தர் இருக்கார், அவன், அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா 3 பேர் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் உள்ள ஒரு கோவிலுக்கு போனோம். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் வந்தோம். வரும்போது ஹோட்டலில் பிரியாணிலாம் சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும்போது மகளுக்கு அவள் மட்டன் பிரியாணி கேட்டாள். மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் 2 வாங்கி கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டா. அதுக்கடுத்து அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் டயர்டானா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவளை காரில் பின்னாடி சீட்டில் படுக்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் திரும்ப வந்தோம். திரும்ப இங்கே வந்தபோதும் கூட அவள் எந்திரிக்கலை. அதனால் அவள் தூங்கியிருப்பா, கலப்பில் இருப்பா அப்படின்னு அவளை தூக்கி கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். காலையில் நான் எழுந்துச்சி பார்க்கும்போது தான் வழக்கமாக அவள் எந்திரிக்கிற டயத்தில் அவள் எந்திரிக்கலை. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி படுக்க வச்சனோ அதே மாதிரி இருந்தாள். அதனால் எனக்கு பயம் அவளை எழுப்ப ட்ரை பண்ணும்போது தான் அவள் எந்திரிக்கவே இல்லை. உடனே நான் அவளை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்தேன். அங்கே கேட்கும்போது தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவள் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஸோ அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியலைங்க. ஒருவேளை பிரியாணி ஐஸ்கிரீம் அதனால் ஃபுட் பாய்சன் எதாவது ஆகிருக்கலாம், இல்லை சோக்கிங் எதாவது ஆகிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் அதை கேட்ட பிரவீனால் அதை முழுசாக நம்ப முடியலை. ஏன்னா கடந்த சில மாதங்களில் தன் மனைவியுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க சொன்ன மோகனோட நிறைய அதிகமாக பழகிட்டு இருந்தாங்க. அது இவருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன் மகள் அவரை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு தான் நம்பி தான் இருந்தார். இப்போ சடனாக அவருடைய மகள் இறந்து போன உடனே அவரால் இந்த காரணம் எதுவுமே ஏற்றுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது. இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியா ஒரு 3 டேஸ் கழிச்சு அந்த சின்ன பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, அந்த சின்ன பொண்ணு அளவுக்கு அதிகமாக எவ்வளோ சாப்பிடுமோ அதை விட அளவுக்கு அதிகமாக வந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அதனால் ஏற்பட்ட சோக்கிங் தான் அந்த சின்ன பொண்ணுடைய மரணத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. மற்ற எல்லாமே நார்மலாக இருக்குது, உடம்புல வேற எங்கேயும் எதுவும் கிடையாது, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. பிரவீனும் அதை பார்க்குறாரு. அதை வச்சு அவராலையும் எதுவும் பண்ண முடியல. சரி அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் ஒரு 2 மாதம் தான். மார்ச் மாதம் அந்த சின்ன பொண்ணு வெண்ணிலா இறந்து போயிருக்காங்க. ஏப்ரல், மே இதுக்கடையிலே பார்த்தோன்னா பிரியங்கோடைய சில செயல்கள் பிரவீனுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகமாக்குது. பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காதலன் நண்பன் அப்படி சொன்னாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக அவங்களுடைய காதலன். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பல குழந்தை பேர் மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஐவிஎஃப் மூலமாக அவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரவீனுக்கு தெரிய வருது. ஏன்னா இத்தனைக்கும் பிரியங்காக்கு அப்போ வயசு 37. அவங்களால நார்மலாக கருத்தரிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 பிள்ளை பெற்றுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நார்மலாக கருத்தரிக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மோகன் கூட. ஸோ எந்த ஒரு தாயாக இருந்தாலும் தன்னுடைய மகள் இத்தனைக்கும் இறந்து போய் ஒரு 2-3 மாதம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளேயும் இன்னொரு குழந்தை பெற்றுக்க, அதுவும் தன்னுடைய காதலன் கூட ஒன்றா பிள்ளை பெற்றுக்க வந்து எந்த ஒரு தாயும் முயற்சிக்க மாட்டா. அப்போனா கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் ஏமாற்றி வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரவீனுக்குள்ள சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அவருடைய தங்கச்சி ஒருத்தவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, ஃபாரினில் டாக்டராக இருக்காங்க. அவருடனே தன் மகள் வெண்ணிலாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒரு காப்பி வந்து அந்த தங்கச்சிக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புகிறாரு. இந்த ரிப்போர்ட்டை பாரு, எனக்கு என்னமோ பார்க்க சந்தேகமாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னது எனக்கு தெரியல, நீ கண்டுபிடிச்சி கொடு, எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு தன் தங்கச்சிக்கு அனுப்புகிறாரு. இப்போ ஃபாரினில் இருக்க தங்கச்சியும் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து தெரியுது. அந்த சின்ன பொண்ணு வயிற்றுக்குள்ளே வந்து அளவுக்கு அதிகமான சாப்பாடு இருந்திருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது. அதான் இறப்புக்குண்டான காரணம் அப்படின்னு டாக்டர்ஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் என்னென்னா, அந்த அளவு பொதுவாக ஒரு சின்ன பொண்ணு யாரோ ஒரு ஆள் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். பிரியாணியாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஆனால் அந்த அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சின்ன பொண்ணுடைய தொண்டை வரைக்குமே அந்த அளவு வந்து இருக்குது. அது வந்து சாத்தியமே கிடையாது. அந்தளவுக்கு யாராலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா தண்ணி குடித்தா கூட திரும்ப உள்ளே போகாது, வெளியே வந்துடும். அந்தளவுக்கு யாராலையுமே சாப்பிட முடியாது. அப்போனா அந்தளவுக்கு உண்டான சாப்பிட்டா அந்த சின்ன பொண்ணு எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து அங்கே வருது. அதை அவங்க உடனே பிரவீன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, இது வந்து சாத்தியம் கிடையாது. நார்மலாக எந்த ஒரு சின்ன பொண்ணாலையுமே, ஏன் நம்மளால் கூட அவ்வளோ சாப்பிட முடியாது, சாப்பிட்டா விற்கும் வெளியே வந்துடும். ஆனால் உன் பொண்ணு வந்து அந்தளவுக்கு தின்றுருக்கா சாப்பிட்ருக்கா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது. அதை அந்த டாக்டர்ஸ் கவனிக்க மறந்துட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்கல, நார்மல் மாறணும்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, நீ போலீஸில் போய் கேஸ் கொடு, கண்டிப்பாக பிரியங்கா தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரவீனும் சரியாக ஜூன் 4, 2026 தேவனஹள்ளி பகுதியில் இருக்க போலீஸ்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் மகள் சாவில் மரணம் சந்தேகம் வந்து இருக்குது, அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், என்னுடைய மனைவி மேலே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு அந்த சந்தேகப்படுறதுக்கு உண்டான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அதையும் தெளிவாக சொல்லி அவர் வந்து ஒரு கேஸ் வந்து பதிவு பண்ணுறாரு. போலீஸ்காரங்களும் அதை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சந்தேகம் என்ன, அவங்க மனைவி பண்ணுற தவறு என்ன அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா புரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் பங்கு இருக்கும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த பிரியங்காவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பிரியங்கா வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு என்கொயரி இருக்குது, நீங்கள் உடனே ஸ்டேஷன் வாங்க, சும்மா ஒரு என்கொயரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதிலே பார்த்தோன்னா பிரியங்கா அலர்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, அதான் 3 மாதம் கழித்து திரும்ப கூப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒழிகிறாங்க. ஆனால் இந்த மோகன் கிட்ட சொல்லாமல் அவங்க ஓடி ஒழிஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் பிரியங்கா ஸ்டேஷன் வரல அப்படின்ற உடனே அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனால் வீட்டில் அவங்க இல்லை. அதுக்கடுத்து பிரியங்கோடைய காதலன் இருப்பாள் இல்லையா மோகன், அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவன் இருக்க ஒரு இடம் தெரிய வருது. போலீஸ் உடனே அங்கே போகிறாங்க. மோகன் மாட்டிக்கிட்டாங்க, அங்கே தான் இருக்கான். மோகனை கைது பண்ணுறாங்க. டைரெக்டாக அவனை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோகன் ஆரம்பத்தில் உண்மை மறைக்கிறான், அந்த பொண்ணோட சாவு வந்து இயற்கையானது அப்படி சொல்கிறான். ஆனால் போலீஸ் விடாமல் அவனை அவங்க ஸ்டைலில் அடித்து என்கொயரி பண்ணும்போது மோகன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு தாய் தன் மகளை இந்த காரணத்துக்கான எல்லாம் கொல்லுவாங்களா, அதுவும் இவ்வளோ கொடூரமாக கொல்லுவாங்களா அப்படின்னு அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பிரியங்கா
பிரவீன் அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிட்டு, அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில நல்லபடியா தான் போயிட்டுருக்கு. நான் இந்த சம்பவத்தில முன்னாடியே சொன்னேன். அவங்க 2 பேத்துக்குமே மன வேற்றுமை ஏற்பட்டுச்சு, ஒத்து வரல அப்படின்னு. அதுக்கு உண்டான முக்கியமான காரணமே இந்த பிரியங்கா தான். பிரவீன், பிரியங்கா அவங்க 2 பேத்துடைய வாழ்க்கையுமே நல்லபடியா போயிட்டுருக்கும்போதே, பிரவீன் குடும்பத்துக்கு சொந்தமான 25 கோடி மதிப்பிலான ஒரு சொத்துக்கு வந்து ஒரு லீகல் பிரச்சனை வந்து ஏற்படுது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காண்டி பிரியங்கா அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய லாயர். ஸோ அதுக்காக அலையிற சமயத்தில தான் இந்த மோகன் பிரியங்காவுக்கு பரிச்சயமாகுறான். ஆக்சுவலா அந்த மோகன் யாருன்னு பார்த்தோம்னா, பிரியங்காவுடைய கிளாஸ்மேட். 2 பேருமே சின்ன வயசுல ஒரே கிளாஸ்ல ஒண்ணா படிச்சவங்க. 2 பேத்துக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ அந்த சமயத்தில. இப்போ திரும்ப மோகன அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சவங்க நல்லா ஒரு ஹாய், ஹலோ சொல்லிட்டு பிரியாம ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. திரும்ப பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி கால்ல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா பிரியங்காவுக்கு மோகன் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க கூட ஒண்ணா பேசி பழக ஆரம்பிச்சு, ஒண்ணா உறவும் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தகாத உறவ ஆரம்பிக்கிறதே இந்த பிரியங்கா தான். மோகன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறதுனால, நாள் போக்குல அவங்க பிரவீன ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அந்த வேலைய செய்யாம அவர எரிஞ்சு எரிஞ்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள வேணும்னே அவங்களே பிரச்சனை உண்டாக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரவீனாலயும் அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண முடியல, சரி பண்ண முடியல. ஏன்னா, தான் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் சரி பண்ணிப்பாரு. ஏன் எதுக்காண்டி இவ சண்டை போடுறா, பிரச்சனை பண்றா அப்படின்னு தெரியாத பட்சத்தில அவராலயும் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேத்துக்கும் இடையில சண்டை அதிகமாயிட்டு, அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணா வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கடந்த 2024ல அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது கூட பிரியங்கா, வெண்ணிலாவ நான் பார்த்துக்கிறேன், அவள நானே வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. பிரவீனும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, தனக்கு சொந்தமான ஒரு பெரிய வீட்டையும் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து அவர் குடுக்குறாரு. "நீ அங்க தங்கிக்கோ, பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்காவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெண்ணிலாவ கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மோகனையும் அடிக்கடி அங்க வர வச்சு அவங்க கூட ஒண்ணா இருந்துகிட்டு தான் ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு இடையில பிரியங்கா, மோகன் அவங்க 2 பேத்துக்கு இடையில இந்த வெண்ணிலா இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு. வெண்ணிலா பத்தி பார்த்தோம்னா, அவங்க அவங்க அப்பா மாரி. அவங்க அப்பா கருப்பா தான் இருப்பாரு. அதனால அந்த பொண்ணும் அந்த சின்ன வயசுல அந்த கருப்பான ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு அழகு வந்து இருக்காது. வெள்ளையா இருக்க ஒரு பொண்ணு ஒரு சப்பியா இருந்தாங்கன்னா, அதில வேற மாரி இருக்கும். ஆனா, அதே ஒரு கருப்பா இருந்தாங்கன்னா, அது வேற மாரி தோற்றமளிக்கும். அந்த தோற்றத்த கருப்பா இருக்காங்க அப்படின்னாலே, அது ஒரு அழகு இல்ல, கேவலம், அசிங்கம் அப்படின்னு பார்க்குறது நெறையா நெறைய பேத்துக்கு வந்து பழக்கமாயிருச்சு. அதே மாரி தான் பார்த்தோன்னா, பிரியங்கா தான் பெத்த மகளா இருந்தாலுமே, அந்த தோற்றத்த ஒரு கேவலமா பார்க்குறாங்க. தன் மகள வெளிய கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அசிங்கப்படுறாங்க. கருப்பா இருக்கா, அவங்க வந்து வெள்ளையா இருக்காங்க. ஆனா, தன் மகள தன் கூட கூட்டிட்டு போம்போது, அவ கருப்பா இருக்கா, அசிங்கமா இருக்கா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகல. அது மட்டும் இல்லாம அவ பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள தாழ்மையான ஒரு எண்ணம் ஏற்படுது. அதே மாரி மோகனுக்கும் இந்த வெண்ணிலாவ பிடிக்கவே இல்ல. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இதில மோகனும் வெள்ளையா தான் இருக்கான். இந்த பிரியங்காவும் வெள்ளையா தான் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுறாங்கன்னா, நம்ம 2 பேருமே வெள்ளையா தான் இருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா அது நம்மள மாரியே ரொம்ப வெள்ளையா இருக்கும். பார்க்க அழகா தான் இருக்கும். இந்த வெண்ணிலா நமக்கு வேண்டாம். இவள நம்ம வெளிய எங்கேயும் கூட்டிட்டு போ முடியாது. ரொம்ப அசிங்கமா இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஆனா, இதில பார்த்தோம்னா பிரியங்காவால நேச்சுரலா வந்து குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெத்துக்கலாம்னு அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா, அந்த ப்ரொசீஜர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவள ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு வெண்ணிலாவ கொலை பண்ண பக்காவா ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி மார்ச் 24 அன்னைக்கு பிரியங்காவுடைய பர்த்டே. இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மதுரைக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. மார்ச் 23 அன்னைக்கு மதியானம் போல இவங்க எல்லாம் பிரியங்கா, மோகன், வெண்ணிலா இவங்க 3 பேரும் கார்ல கர்நாடகாலேருந்து மதுரை கிளம்புறாங்க. கரெக்ட்டா மார்ச் அவங்க எதிர்பார்த்தபடியே பிளான் போட்டபடியே மார்ச் 24 அன்னைக்கு காலையில எல்லாம் மதுரை ரீச் ஆயிட்டாங்க. அங்க போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க திரும்ப கிளம்பி பெங்களூர் போறாங்க. ஆனா, அப்படி போற வழியிலேயே பார்த்தோம்னா, மதுரையிலேயே இவங்க சாப்பிடுறாங்க. பிரியாணி சாப்பிடுறாங்க ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல வெண்ணிலா தன்னால எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு, மிச்சத்த இந்த மாரி முடியலம்மா அப்படின்னு தன் அம்மாகிட்டயும் குடுத்துறாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே இடத்துல வெண்ணிலாவுக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி குடுக்குறாங்க. வெண்ணிலா அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிடுறாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவங்கலாம் கார் ஏற போறதுக்கு முன்னாடி பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மட்டன் பிரியாணிய கையில வாங்கிக்கிறாங்க. பார்சலா வாங்கிக்கிறாங்க. அந்த பார்சலையும் கார்ல வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் திரும்ப கிளம்பி டைரக்ட்டா பெங்களூருக்கு ஹைவேல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியிலே பார்த்தோம்னா, பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, மோகன் கார் ஓட்டுறான். பிரியங்கா பின் சீட்ல போயிட்டு வெண்ணிலாக்கு திரும்ப அவங்க ஆல்ரெடி ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. தன்னால எவ்வளோ முடியுமோ சாப்பிட்டு ஃபுல்லா இருக்கு. இப்போ பிரியங்கா திரும்ப தன் பிள்ளைக்கு பிரியாணி பொட்டலத்த பிரிச்சு திரும்ப ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளை வேணாம் வேணாம்னு சொல்லுது. இருந்தாலும் இவங்க கேட்காம திரும்ப பிரியாணிய வாய்க்குள்ள வச்சு திணிச்சு விடுறாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியா பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள வச்சு
திணிச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளையும் தன்னால் முடியாமல் போதுமா போதுமான்னு சொல்லிட்டு மூச்சு அடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வாய்க்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி திணிச்சிட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வயிறு ஃபுல்லாகிருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு, இனிமேலும் திங்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, பிரியங்கா திரும்ப காரோடைய முன் சீட்டுக்கு போயிட்டு அவங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. மோகன் பின்னாடி வர்றான். இப்போது பிரியங்கா காரோடைய போயிட்டு இருக்கும்போதே மோகன் அவங்க பிளான் பண்ண அந்த பிளானை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். அங்கே மோகன் என்ன பண்ணுறான், வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டு அந்த காருடைய இடுக்கு இருக்கும் இல்லையா, அதில் கீழே தள்ளி விட்டு வெண்ணிலாவுடைய கழுத்துலேயே காலை வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். மூச்சிட முடியாமல் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டு மூச்சிட முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. இப்போது இவன் வேறு காலை வச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால் மூச்சிட முடியாமல் வெண்ணிலா திணறி அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. அப்படியெல்லாம் கொலை பண்ண பிறகு அந்த வெண்ணிலாவை திரும்ப நார்மலாக படுக்க வைக்கிற மாதிரியே படுக்க வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி வெண்ணிலாவை தோளில் போட்டு தூக்கி கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு மோகன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிரியங்கா அதே வீட்டில் வெண்ணிலா பக்கத்துலேயே படுத்து தூங்குறாங்க. காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. விடிஞ்ச பிறகு தன் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் டாக்டர்ஸ் ஆரம்பத்திலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் கண்டுபிடிக்கல, வந்து சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பேச்சு என்ன வருதுன்னா, அந்த டாக்டர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஆனாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சம்லாம் கொடுக்கல சார், இது எங்களுடைய கவனக்குறைவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை பற்றி தனியாக ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பிரியங்கா செஞ்ச அந்த தில்லாலங்கடி வேலை எல்லாமே வெளியே வந்துடுது. இதெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ்காரங்க இந்த பிரியங்கா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடும்போது அவங்க கரெக்டாக பெங்களூர்லேருந்து 250 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஹாசன் மாவட்டத்தில் சக்லேஷ்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு தகவல் வருது. அது தெரிஞ்ச பிறகு போலீஸ் உடனே அங்கே போகிறாங்க. அங்கே அந்த பிரியங்காவையும் கைது பண்ணுறாங்க. அவங்களும் அப்போ வேறு வழி இல்லாமல் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. போலீஸ் இந்த பிரியங்கா மோகன் அவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஆக மொத்தமாக இந்த கேஸில் பார்க்கும்போது ஒரு தாய் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்டாமல் அதுலேயும் தான் பொண்ணு கருப்பாக இருக்கா அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கொடூரமான காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த பெங்களூரே ஆடி போகிறாங்க. ஏன்னா அதான் உண்மை. நமக்கே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஃபைனலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போட்டுப்போங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.